ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீகோ ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது சீகோ ஆப்பை நம்ம எப்படி லாகின் பண்றது மற்றும் சீகோ ஆப்ல நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்றது, நம்ம ஆட்டோபே எப்படி நம்ம செட் பண்றது, நம்ம எப்படி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு சீகோ ஆப் வந்து நமக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த சீகோ ஆப் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஐகானை கிளிக் பண்ணி மேல சர்ச் பாக்ஸ்ல சீகோ ஆப் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சீகோ ஆப் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சீகோ ஆப் வரும். இந்த ஆப் வந்து இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் சீகோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ஓபன் கேக்குது. நம்ம வந்து பேக் போயிட்டு நம்ம வெளியில இருந்து ஹோம் பேஜ்ல இருந்து நம்ம வந்து ஓபன் வந்து பண்ணலாம் இந்த ஆப்பை. ஓகே, வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து சீகோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணி அப்படின்னா இப்படி தான் வந்து ஓபன் ஆகும். ஓகே, பிளானிங் சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல ஃபோன் நம்பரை கொடுத்து தான் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வழியாக ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். இப்போ வந்து பாருங்க அந்த ஓடிபி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. எனக்கு வாட்ஸ்அப் வழியாக மேல வந்து கோட் வந்து பாருங்க. ஓகே, நான் ஒன்ஸ் பேக் போயிட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் போயிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க சீக்வன்ஸ் சொல்லிட்டு அந்த ஆப் சைடுல இருந்து வந்திருக்கு. ஓகே, இது வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து பாருங்க அந்த ஓடிபி வந்து வந்திருக்கு பாருங்க. இதுதான் அந்த வெரிஃபிகேஷன் கோடு. இதை தான் நீங்க உங்களுக்கு ஜெனரேட் ஆகல அப்படின்னா இந்த கோடை தான் பார்த்து அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு பிறகு அடுத்த ஸ்டெப் வந்து வந்துடும். இந்த ஸ்டெப் வந்து வந்துடும். இதுல வந்து நேம் கேட்கறாங்க. உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்னுடைய நேம் வந்து என்டர் பண்ணிட்டு மேல வந்து பாருங்க நீங்க வந்து சீகோ ஆப்ல வர புதிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் வழியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி டிஃபால்ட் செக் பாக்ஸ்ல டிக் ஆகி தான் இருக்கும். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்க டிக் எடுத்து விட்டுருங்க. ஓகே, நான் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்கன்னா சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் கொடுத்து நம்ம உள்ள போயிட்டு அந்த ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ மேல இருக்கக்கூடிய ஸ்கிப் கொடுத்து நான் ஸ்கிப் வந்து பண்ணிக்கிறேன். கேன்சல் வந்து நான் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ். ஓகே, இந்த பேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பேஜ் கேன்சல் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்க சீகோ ஆப்போட ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ இதுல வீடியோஸ் எல்லாமே வந்து லாக்ல தான் இருக்கும். இந்த லாக்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். மந்த்லி பிளான், 2 மந்த் பிளான் அது போல பிளான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காது. அதாவது சீகோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த சீகோ ஆப் அப்படின்றது வந்து ஹிந்தி இருக்காங்களே ஹிந்தி பீப்புள்ஸ் அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தியில வந்து எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க வந்து இங்கிலீஷை கத்துக்கிறதுக்காகவும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் அவங்க கத்துக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. சேம் அதே தான். நீங்க வந்து அறிவு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க தமிழ்ல இதே போலவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், சேம் ஆப் தான். ஆனா இது ஹிந்தி, அது தமிழ் அறிவு அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. அந்த 7 டேஸ் வரைக்கும் நீங்க இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக இதுல வந்து ஸ்டார்டிங்ல நீங்க வந்து இது போல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நீங்க இது போல ஓபன் பண்றீங்க அப்படின்னா இப்போ எல்லா வீடியோஸும் லாக்கில் தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃப்ரீ வீடியோஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரீ வீடியோஸ், அந்த ஃப்ரீ வீடியோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீ வீடியோஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க ஃப்ரீ வீடியோஸ்ல. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து நான் கிளிக் பண்ற பாருங்க. இப்போ நான் வந்து இதுல ஃப்ரீ வீடியோஸ் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃப்ரீ வீடியோஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க இப்போ எல்லா கேட்டகரியிலும் ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணிருப்பாங்க. ஷார்ட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஈஸியா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க இதை நீங்க தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு இந்த ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க பண்ணலாம். ஓகே, இந்த ஃப்ரீ வீடியோஸ் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனும் நான் பண்ணி 7 டேஸ்க்கு வந்து நான் இந்த ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அடுத்த ட்ரிக்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு. ஹோம் பேஜ்ல இருந்து கீழ பாட்டம்ல பிளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. பிளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கீழ பாட்டம்ல வந்து பாருங்க பிளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பிளஸ் கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நீங்க இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் ஆல் வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து 7 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோபே ஆன் பண்ணி ₹1 கொடுத்து ஆட்டோபே ஆன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7 டேஸ்க்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம். 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹199 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அதாவது அதுதான் பாத்தீங்கன்னா 1 மந்த்க்கான பிளான். நீங்க 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்க மறந்து விட்டுட்டா கூட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க.
பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு நீங்க ஃப்ரீ ட்ரையல் 7 டேஸ் தான் ஃப்ரீயா வந்து கொடுக்குறது. 7 டேஸ் தான். 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து ஃப்ரீயா வந்து அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து 7 டேஸ் முடியறதுக்குள்ளே இந்த பிளானை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும். நீங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 7 டேஸ் முடிவில் அடுத்த நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அந்த ₹199 மாச பிளான் வந்து பிடிச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் ட்ரையல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ₹1 வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் வந்து டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் ட்ரையல் சொல்லிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ட்ரையல் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இதுல வந்து யூபிஐ அதுக்கப்புறம் ஃபோன்பே, ஜிபே, பீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன மெத்தட் நீங்க பயன்படுத்தி நீங்க பண்றீங்களோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பே வழியாக தான் உங்களுக்கு வந்து நான் ஆட்டோ பே வந்து நான் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி காமிக்க போறேன். ஃபோன்பே இருக்கு பாருங்க. ஃபோன்பேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரீ ட்ரையல் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபோன்பே வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபோன்பே கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது போல லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு ஃபோன்பேல ஆட்டோ பேக்கான அந்த பேஜுக்குள்ள வந்துரும். இப்போ வந்து பாருங்க அந்த பேஜுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க எவ்வளவு அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ₹199 அப்படின்றது 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. 7 டேஸ் முடிஞ்ச பிறகு தான் அந்த ₹199 அப்படின்றது பிடிப்பாங்க. இப்போ ₹1 தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பாங்க. இது வந்து ஆட்டோ பே வந்து எனபிள் பண்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க பே யூசிங் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க உங்களுடைய ஃபோன்பேல 2-3 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து ஆட்டோ பே செட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இதுல வந்து பாருங்க பே யூசிங்ல சேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சேஞ்சை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபோன்பேல ஆட் பண்ணிச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக ஆட்டோ பேவை நீங்க செட் பண்றீங்களோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பிறகு அப்ளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அப்ளை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி எவ்வளவு பிடிப்பாங்க, இப்போ ஆட்டோ பேக்கு எவ்வளவு டெபிட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இப்போ ஆட்டோ பே ஆக்டிவேட் பண்றதுக்காக ₹1 வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிடிப்பாங்க. ₹199 வந்து உங்களுக்கு 7 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பாங்க. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணும்போது நீங்க 7 டேஸ் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது. 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்க மறந்து விட்டா கூட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ₹199 பிடிச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ்ல எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க பே ₹1 அண்ட் செட் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பே ₹1 அண்ட் செட் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து அதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செட்டப் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 7 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ₹199 பிடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்படி வந்து வரும். வெல்கம் டு சீகோன்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டார்ட் வாட்சிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வாட்சிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் வாட்சிங் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸ்டார்ட் வாட்சிங் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ வந்து அன்லாக் வந்து ஆயிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி லாக்ல இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்க எல்லா வீடியோஸும் அன்லாக் வந்து ஆயிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் பிடிச்ச கேட்டகரியில இருந்து நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இங்கிலீஷை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நிறைய கேட்டகரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், மொபைல் ட்ரிக்ஸ், இது போல பிசினஸ், இது போல நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில நீங்க வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில தான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஹிந்தி லாங்குவேஜ் ஆப்ன்றதுனால ஹிந்தில தான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு தெளிவா. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு. நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ற பாருங்க. யூடியூப்க்குன்னு தனியாக கேட்டகரி, யூடியூப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், யூடியூப் ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், யூடியூப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. யூடியூப் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், இன்னும் எக்கச்சக்கமான எல்லா கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வந்து இருக்கு. நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அதை பத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இதுல என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுல அடங்கியிருக்கா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ ட்ரையல் வந்து தராங்க. 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பாதிலே டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல நிறைய கேட்டகரி எக்கச்சக்கமா இருக்கு. இது போல கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்க ஒவ்வொரு கேட்டகரியில இருக்க வீடியோ பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க மொத்த கேட்டகரியும் செக் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க வியூ ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. வியூ ஆல் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி ஐகான் போட்டு கேட்டகரி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல இருக்கக்கூடிய மொத்த கேட்டகரியும் இதுல வந்து பாத்துக்கலாம் என்ன கேட்டகரியில வேணும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த கேட்டகரியை கூட நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். மேல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல சர்ச் பண்றதுக்காக சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரிக்ஸோ எது வேணுமோ அதை நீங்க வந்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து வரும். நீங்க வந்து அந்த கேட்டகரியில நீங்க வீடியோ வந்து நீங்க பாத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன வீடியோ நீங்க டைப் பண்றீங்களோ யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணுவீங்களோ அதே போல நீங்க சர்ச் பண்ணும்போது அதுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து பாருங்க இப்போ வந்திருக்கு பாருங்க. அது போல நீங்க அந்த வீடியோவை நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவை நீங்க வந்து பாத்துக்கலாம். எல்லாமே ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இப்போ சீகோ ஆப்ல ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நியூ அப்படின்ற இந்த ஐகான் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நடுவுல வந்து பாருங்க சென்டர் ஆஃப் பிளேஸ். இப்போ நியூல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ புதுசா வரக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே இதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆல்ல செலக்ட் ஆயிருக்கு. டோட்டலா எல்லா கேட்டகரியிலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரும். எல்லா நியூ அப்டேட் பண்ற எல்லா வீடியோஸும் இதுல வந்து வரும். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸா கூட இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொரு கேட்டகரியா கூட நீங்க கிளிக் பண்ணி அதுல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்ல அத புதிய வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மை லைப்ரரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. மை லைப்ரரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நியூ அப்படின்ற இடத்துல பிளஸ்ன்னு இருந்துச்சு. மை லைப்ரரி அப்படின்ற இடத்துல நியூன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க மை லைப்ரரி கிளிக் பண்ணிட்டேன். மை லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வாட்ச் பண்ற அந்த ஹிஸ்டரி உங்களுடைய ஃபேவரட் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். நீங்க வந்து இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல 7 டேஸ் வரைக்கும் நீங்க இந்த ஆப்பை நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காகவும் இங்கிலீஷை வளர்த்துக்கிறதுக்காகவும் இது போல நிறைய கேட்டகரி வந்து இருக்கு. இதுல எதுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை வந்து நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா விட்டுருங்க. அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் 199 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு பாதிலே எனக்கு வந்து வேண்டாம், இந்த ஆப் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இல்லை, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி நம்ம இப்போ ஆட்டோ பேவை ஸ்டாப் பண்றது, சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க அதுக்கு சீகோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சீகோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சீகோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சீகோ ஆப்ல ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க 3 டாட் இருக்கு. 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன் இருக்கும். இதுல மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள போயிட்டு ஆட்டோ பே கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லனா செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. மை சப்ஸ்கிரிப்ஷன் இதுல இருக்கிறத கிளிக் பண்ணாலும் சேம் அதே பேஜுக்குள்ள தான் வரும். ஓகே, நீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணி ஆட்டோ பே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த பிளான்லாம் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ அவங்க இந்த பிளான்ல தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. 7 டேஸ் ட்ரையல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வேலிட் ஃப்ரம் வேலிட் டில்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து தொடங்கி எது வரைக்கும் முடியுது அந்த ஃப்ரீ ட்ரையல் சொல்லியிருக்காங்க. ஜூன் 14ல தொடங்கி ஜூன் 20ல வந்து முடியுது. அதுக்கப்புறம் அடுத்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா 199 ரூபா அடுத்த மாசத்துக்கான பிளான் வந்து உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அது வந்து உங்க கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணோம். நீங்க சீகோ ஆப்ல நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து வீடியோஸை பார்க்கணும், தொடர்ச்சியா நீங்க கண்டினியூ பண்ண விரும்புனா நீங்க வந்து ஆட்டோ பே வந்து ஸ்டாப் பண்ண தேவையில்ல. நீங்க தொடர்ச்சியா அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் மாசத்துக்கான அந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க 199 ரூபா. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அது போல அடுத்தடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 199 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா நீங்க இந்த ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு ஃபோன் பேல வந்து அந்த ஆட்டோ பே ஃபோன் பே வழியாக தான் நம்ம வந்து எனபிள் பண்ணோம். ஃபோன் பேல அந்த ஆட்டோ பே எப்படி எனபிள் ஆயிருக்கு, அதுல போயிட்டு எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்துட்டு இப்போ வந்து என்னுடைய ஃபோன் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோன் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபோன் பே ஆப் அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிட்ட பிறகு வந்து இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல மோர் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாருங்க ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ பே வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட்டோ பே கிளிக் பண்ணி அப்படின்னா ஆன் கோயிங் சொல்லிட்டு இருக்கும். ஆன் கோயிங்ல இப்போ கரண்ட்ல ஆக்டிவ் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ பேஸ் எல்லாமே இதுல வந்து காமிக்கும். ஓகே, இதுல வந்து நான் கிளிக் பண்றேன். இது வந்து பாருங்க இப்போ சீக்வன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து கரண்ட்ல ஆக்டிவ்ல இருக்குது. இப்போ வந்து பாருங்க இது அது ஆட்டோ பேக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஆட்டோ பே வந்து குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்காக வந்து பாருங்க ஆட்டோ பே இஸ் ஆக்டிவ் சொல்லிட்டு இருக்கு. அது பக்கத்துல பாஸ்ன்னு இருக்கு. பாஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து பாஸை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் எந்தெந்த டேட் வரைக்கும் பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாஸை கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க டில் எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த வார கடைசி வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணலாம். டில் எண்ட் ஆஃப் திஸ் மந்த், அதுக்கப்புறம் இந்த மாசம் வரைக்கும் நீங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டில் எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம் வரைக்கும் நீங்க வந்து பாஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கஸ்டம் டேட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கஸ்டம் டேட் அப்படின்னா நீங்களா குறிப்பிட்ட தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி அது வரைக்கும் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோ பேவை நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மந்த்லி உங்களுக்கு 199 ரூபா பிடிக்கிறாங்களா, அது வந்து பிடிக்க மாட்டாங்க. இதுல செலக்ட் பண்ற டேட் வரைக்கும் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து சீகோ ஆப் வந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் நான் வந்து பயன்படுத்த விரும்பல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தேதியை நீங்க செலக்ட் பண்ணி அது வரைக்கும் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு வந்து இது போல பாஸ் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து என்னுடைய ஆட்டோ பே வந்து நான் டெலீட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க.
ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இந்த பேஜ் விட்டு நீங்க பேக் வந்துட்டு பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா delete auto pay சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. delete auto pay சொல்லிட்டு பாருங்க கீழே பாட்டம்ல delete auto pay வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய delete auto pay கிளிக் பண்றேன். delete auto pay கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ரீசனுக்காக நீங்க வந்து delete பண்ணி சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எந்த ரீசனுக்காக நீங்க delete பண்ணி சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கடைசியா இருக்கக்கூடிய அந்த ரீசனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க பாஸ் auto pay பாஸ் பண்ற மாதிரியும் delete பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம auto pay வந்து delete தான் பண்ண போறோம். அதனால delete auto pay சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எந்த அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து auto pay ஆன் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்க்கான UPI பின் கேட்கும். அந்த UPI பின் என்டர் பண்ணி auto pay வந்து நீங்க ஃபோன் பே வழியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோன் பேல வந்து பாத்தீங்கன்னா auto pay வந்து நான் கேன்சல் பண்ணல. இப்போ நான் வந்து எந்த ஆப் வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், எந்த ஆப்ல auto pay நான் செட் பண்ணணும், அந்த ஆப்ல தான் போயிட்டு நான் வந்து auto pay வந்து கேன்சல் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு நான் வந்து சீக்கோ ஆப் வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். சீக்கோ ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சீக்கோ ஆப்போட ஹோம் பேஜ்ல இருக்கும் எப்பவும் போல. இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட்ஸ்ல 3 டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த பேஜுக்குள்ள வரலாம். அப்படி இல்லைனா நீங்க பேக் போயிட்டு மறுபடியும் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜுக்குள்ள வரலாம். சேம் ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, இது ரெண்டுத்துல கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தாலும் சேம் இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல எடிட் சீக்கோ பிளஸ் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எடிட் சீக்கோ பிளஸ் பிளான் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டாப் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல ஸ்டாப் சீக்கோ பிளஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் சீக்கோ பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ரீசனுக்காக நீங்க வந்து கேன்சல் பண்ணி சொல்லிட்டு கேட்பாங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரீசன் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான ரீசன் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டோன்ட் வாண்ட் டு பே மந்த்லி சொல்லிட்டு இருக்கு. அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்டாப் பிளான் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் பிளான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாப் பிளான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பிளான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ்ல ஸ்டாப் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸ்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கீழே பாட்டம்ல இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்க இது போல auto pay சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க வந்து கேன்சல் பண்ணாலும் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் வந்து ஆகிடும். கேன்சல் ஆகிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃப்ரீ ட்ரையல் 7 டேஸ்க்கு வந்து நீங்க செட் பண்ணிருக்கீங்களா, அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க டேட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இல்ல 20ஆம் தேதி வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் அந்த வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலா அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 1 மந்த் பிளானோ 2 மந்த் பிளானோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நெக்ஸ்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ணி தான் நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க 20ஆம் தேதி வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் சீக்கோ பிளஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் கொடுத்து நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். auto pay வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கன்ஃபார்மா கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த auto pay சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் வந்து ஆயிடும். இப்போ இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் சீக்கோ பிளஸ் திட்டம் மூடப்பட்டது சொல்லிட்டு அவங்க வந்து ஹிந்தியில வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அதான் மீனிங். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, பேக் வந்துட்டு நம்ம வந்து திரும்ப உள்ள போயிட்டு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்துட்டு பிறகு வந்து பாருங்க எந்த ஒரு வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரையல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணாலும் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வரும் 7 டேஸ் வரைக்கும். இப்போ நீங்க வந்து இது போல auto pay சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணாலும் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை இது போல நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க 7 டேஸ் வரைக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேக் போயிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம auto pay வந்து கேன்சல் பண்ணுவோம்ல, அது வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேல டாப்ல ரைட்ஸ்ல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல ரைட்ஸ்ல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி மை சப்ஸ்கிரிப்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். மை சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க auto pay ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கேன்சல்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா auto pay ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணியாச்சு. அதனால கேன்சல்டு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம ஃபோன் பேல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் auto pay வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலாவே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ என்னுடைய மொபைல்ல ஃபோன் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபோன் பே ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப் லெஃப்ட்ல கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க auto pay சொல்லிட்டு இருக்க மோர் ஆப்ஷன்ஸ்ல auto pay வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ auto pay கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு ஆன் கோயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆன் கோயிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ரீசெண்டா ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த auto pay எல்லாமே காமிக்கும் ஆன் கோயிங்ல. இப்போ ஆன் கோயிங்ல இல்ல அப்படின்னா அச்சீவ்ட்ல இருக்கும். கேன்சல் ஆனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ அச்சீவ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க auto pay வந்து சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் ஆயிருக்கு. அதனால சீக்கோ ஆப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்ட்ல வந்து காமிக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன் பாருங்க சீக்கோ ஆப் கானது. ஓகே, இது வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுல வந்து பாருங்க auto pay has been cancelled சொல்லிட்டு வருது பாருங்க. auto pay has been cancelled சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நம்ம அதுல கேன்சல் பண்ணோம், இதுலயே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் சீக்கோ ஆப்ல நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் மற்றும் நம்ம இப்படி தான் வந்து auto pay சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.